தளபதி விஜய் அவர்களை சிபிஐ ஒரு சைடு அடுக்கடுக்கா கொஸ்டின் வந்து கேட்க, இன்னொரு சைடு தாவேகாவோட தொண்டர்கள் விஜய் அவர்கள் டெல்லிக்கு விசாரணைக்கு வந்து போறாரு, அவரோட கெட்டப்ப பாரு, அவரோட நடைய பாரு அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டு ஒரு சைடு கொண்டாடிட்டு வந்து இருக்காங்க. இந்த ஒரு விசாரணையில தளபதி விஜய் அவர்கள்ட்ட நீங்க அனௌன்ஸ் பண்ணது ஒரு டைம், ஏன் லேட்டா வந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரியும், அதை தாண்டி மக்கள் மயக்கம் போட்டு வந்து விழுகிறாங்க, அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க எதனால அந்த பேச்சை நிப்பாட்டாம கண்டினியூ வந்து பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சிபிஐ இது மாதிரி பல கொஸ்டினை விஜய் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லாம நாளைக்கும் அவர் அங்கிருந்து பதில் சொல்லிட்டு தான் கிளம்ப வந்து போறாரு. ஓ அப்படியா விஷயம். ஸோ இந்த ஒரு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. இவரை மட்டும் இல்லாம எந்த கட்சியோட தலைவர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வந்து இருக்கணும். ஏதாவது ஒரு கட்சியோட தலைவர் வேணும்னே வன்முறையை வந்து தோன்றாரு, பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறாரு, ஸோ அது மூலியமா உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்றது ப்ரூஃபோட கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல தான் கட்சி தலைவரை ஸ்ட்ரெயிட்டாவே அரசு வந்து பண்ணுவாங்க. மற்றபடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது வந்து யாரோ, ஸோ அவங்க அதை தாண்டி அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள், ஸோ இவங்கள தான் அரெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே டிவிகே கட்சியிலேயே வந்து நடந்துச்சு. மதியழகன் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக தளபதி விஜய் அவர்களை அரெஸ்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே வந்து இல்லை. இந்த விஷயத்திலேயே ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கிடைச்சு இவர் மக்கள் கீழே விழுகிறாங்க, மயங்கி விழுகிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இவரை அரெஸ்ட் பண்ணியே வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா தவிர்க்கவே வந்து முடியாது. கண்டிப்பாக அரெஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க.